ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் குருவை வணங்கி விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய ராசி பலன் இன்று 4/5/2026 திங்கட்கிழமை பராபவ வருடம் சித்திரை மாதம் 21ஆம் நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை இன்றைய நாளிலே மனதார வழிபட வேண்டும். எம்பெருமான் ஈசனை இன்றைய நாளிலே வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் அக்னி நட்சத்திரம் துவக்கம். இன்று தொடங்கி சாதாரணமாகவே இப்போதே வெயில் மிக கடுமையாக இருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற 20 நாட்கள் மிக கடுமையாக வெயில் இருக்கும். ஆகவே இந்த காலங்களிலே ஆன்மீக ரீதியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அம்பாளுக்கு இளநீர் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அம்பாள் திருக்கோவில்களிலே இளநீர் அபிஷேகம் என்பது இந்த அக்னி வசந்த காலத்திலே நடைபெறும். அப்போது அம்பாளுக்கு அந்த குளிர்ந்த இளநீரை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அதேபோல் தேன் வாங்கி கொடுக்க வேண்டும். இவற்றையெல்லாம் வாங்கி கொடுத்தால் இந்த அக்னி நட்சத்திரத்தினுடைய தாக்கமானது நமக்கு குறையும் என்பது ஐதீகம். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். அழகு சாதன பொருட்கள் வாங்கலாம். எல்லா விதமான சுபகாரியங்களையும் தொடங்க அருமையான நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. இந்த நேரத்திலே வீண் வாக்குவாதங்களிலே ஈடுபடக்கூடாது. குறிப்பாக அமைதி காக்க வேண்டும், மௌனம் கடைபிடிக்க வேண்டும். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9 மணி 29 நிமிடங்கள் வரை அனுஷம், அதன் பிறகு கேட்டை. இன்றைய திதி இன்று அதிகாலை 2 மணி 39 நிமிடங்கள் வரை தேய்பிறை துதியை, அதன் பிறகு திருதியை வருகின்றது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும். மௌனத்தை கடைபிடியுங்கள். கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகின்ற நாள். இன்றைய நாளிலே நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பொறுமையை கடைபிடித்து நலம் காண வேண்டிய நாள். கோளறு பதிகம் படியுங்கள், சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சந்திரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற அருமையான நாள். பொருளாதாரம் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களால் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எல்லா விதத்திலும் அருமையான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் ஒரு சிலருக்கு நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்களை செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் வாங்கக்கூடாது. இன்றைய நாளிலே உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. என்றாலும் எல்லா விதத்திலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கின்றது.
இன்றைய நாளிலே நீங்கள் சிவ வழிபாடு செய்து நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே. ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பண வரவு அதிகரிக்கின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவுகள் உண்டாகின்றன. கடன் தொல்லைகள் விலகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோக வகையிலே நல்லதொரு மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சிறப்பான நாள் இது. சிந்தை மகிழும் நாள் இது. சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்லதொரு லாபம் ஏற்படுகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுகின்ற நாள். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் தருகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே. ஆகவே திடீர் பணவரவுகள் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்களால் கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். சுப காரியங்கள் கைகூடி வருகின்றன. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்லதொரு லாபம் உண்டாகின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரம் மிக திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். எல்லா விதத்திலும் வெற்றிகள் தேடி வருகின்ற அருமையான நாளாக இருக்கின்றது. சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே வெளிநாடு செல்வதற்கான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். இன்றைய நாள் நீங்கள் எல்லா விதத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். உங்களுடைய ஒரு சிலருக்கு
இந்த குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுமமாக முடிகின்ற நாள். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும், லாபம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற அருமையான நாள். சுபகாரியங்கள் கைகூடி வரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சகோதர வகையிலே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி உண்டாகும். குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் விலகுகின்ற நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். எல்லா விதத்திலும் பாக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எல்லா விதமான நலங்களும் உண்டாகும். புதிதாக தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்லதொரு வளர்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்றம் மிகுந்த மாற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. சிவ வழிபாடு செய்து மேலும் நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல், ஹயக்ரீவர் வழிபாடு என்பது மிக மிக ஒரு முக்கியமான வழிபாடு. குறிப்பாக கல்வி கற்கின்ற குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வழிபாடு ஹயக்ரீவர் வழிபாடு. பரீட்சைகளிலே நல்லதொரு ஞாபக சக்தியோடு படித்ததை எழுத வேண்டும். நிறைய குழந்தைகள் பார்த்திருப்பீர்கள், நல்லா படிப்பாங்க வீட்டில். ஆனால் அந்த பரீட்சை ஹாலில் போய் உட்கார்ந்து எழுதும்போது படித்ததை மறந்து விடுவார்கள். எழுத தெரியாது. எப்படி எழுத வேண்டும் என்று தெரியாமல் அந்த பரீட்சையிலே ஃபெயில் ஆகிடுவாங்க. இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் முக்கியமாக நாம் சொல்லித்தர வேண்டிய வழிபாடு ஹயக்ரீவர் வழிபாடு. என்னதான் நம்முடைய முயற்சிகள் இருந்தாலும், இறைவனுடைய அருள் இருந்தால்தான் எப்படிப்பட்ட விஷயத்திலும் நாம் வெற்றி பெற முடியும், முன்னேற முடியும். அதுவும் குறிப்பாக கல்வியிலே தேர்ச்சி பெறுவதற்கு கலைவாணியனுடைய அருள் வேண்டும். ஹயக்ரீவருடைய அருள் கண்டிப்பாக வேண்டும். இந்த ஹயக்ரீவருடைய அவதாரம் என்பது திருமாலுடைய அவதாரங்களிலே ஒன்று. திருமால் எத்தனையோ அவதாரங்களை எடுத்தார். அந்த அவதாரங்களிலே ஒன்றுதான் ஹயக்ரீவர் அவதாரம். பிரம்மதேவனுக்கு வேதத்தை உபதேசித்து அவருடைய மனைவியான கல்வி கடவுள் சரஸ்வதி தேவிக்கு குருவாக இருந்தவர் ஹயக்ரீவர். அப்படிப்பட்ட ஹயக்ரீவர், அதாவது கல்வி கடவுளான கலைவாணிக்கே குரு என்றால் அவர் கல்வியிலே எப்படிப்பட்டவராக இருந்திருப்பார். மனித உடல் அமைப்பும் வெள்ளை குதிரை முகத்தோடு திருமால் எடுத்த இந்த அவதாரமானது தசாவதாரங்களுக்கும் முற்பட்டது. இதை பூர்ணாவதாரம் என்று அழைப்பார்கள். அதாவது திருமால் தானே தன்னுடைய முழு சக்தியுடன் உலகிலே அவதரித்து தர்மத்தை காத்த பணியை செய்து முடித்த அவதாரம் என்பதால் பூர்ண அவதாரம் என்று இந்த ஹயக்ரீவருக்கு பொருள். அதனால்தான் ஹயக்ரீவரை வழிபடுபவர்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகம், மகாலட்சுமியினுடைய அனுகிரகம், முப்பெரும் தேவியருடைய அனுகிரகம் என எல்லாமே கிடைக்கும். திருமொழியிலே வசையில் நான் மறை கெடுத்த அம்மலரையற்கருளி முன் பரிமுகமாய் இசைகொள் வேத நூலொன்றின் நிலை பயந்தவனே எனக்கருள் புரியே உயர்கொள்வாய் மாதவி போதொடுலாவிய மாருதம் வீதியின் வாய் திசையெல்லாம் கமழும் பொழில் சூழ் திருவெள்ளரை நின்றானே என குறிப்பிடப்படுகின்றது. திருவெள்ளரை, இந்த திருவெள்ளரை தலம் என்பது மிக அற்புதமான தலம். அங்கு நின்ற அந்த பகவானை பாடுகின்ற ஒரு பாடல் இந்த பாடல். பரிமுகன் அஸ்வசிரவா என்றும் ஹயக்ரீவரை அழைப்பார்கள்.
முதலிலே உலகம் தோன்றிய காலத்திலே அதிலே மனிதர்கள் மற்ற ஜீவராசிகளை எப்படி உருவாக்குவது என்பதை பற்றி திருமால் யோசித்தார். தனது யோக சக்தியாலே பிரம்மதேவனை முதலிலே உருவாக்கி அவரிடம் படைக்கின்ற தொழிலை ஒப்படைத்தார். அதற்கு உதவ வேதங்கள், தேவ ரகசியம் ஆகியவை அடங்கிய பிரம்ம சுவடிகளை கொடுத்தார். இந்த சுவடிகளை கொண்டு தனது பணிகளை பிரம்மதேவன் செய்து கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு நாள் தன்னை அறியாமல் தற்று கண்ணயர்ந்து விட்டார். அப்போது மது கைடவர் என்கின்ற 2 அரக்கர்கள் பிரம்மதேவனிடமிருந்து பிரம்மச்சுவடிகளை திருடி அதை கடல் நீருக்கடியிலே மறைத்து வைத்து விட்டார்கள். ஒரு சிலர் கேட்பார்கள், கடல் என்பது பூமியிலே தானே இருக்கின்றது என. ஒன்று நன்றாக யோசிக்க வேண்டும். 7 லோகங்கள் இருக்கின்றது. இந்த 7 லோகங்களிலேயும் கடல் இருக்கின்றது. பிரம்மாவிடம் இருந்து அவர்கள் பிடித்த அந்த ஓலைச்சுவடிகளை, வேத சாஸ்திரங்களை பாதாள லோகத்திலே இருக்கின்ற அந்த கடலிலே போட்டு விட்டார்கள். இந்த முக்கிய சுவடிகள் காணாமல் போனதாலே திருமால் வெண்குதிரை முகத்துடனும் மனித உடலுடனும் ஹயக்ரீவர் என்ற அவதாரத்தை எடுத்து வேதங்களை மீட்டு மீண்டும் பிரம்மதேவனிடம் ஒப்படைத்தார். சுவடிகளை திருடிய அரக்கர்களை கொன்றார். வேதங்களை காப்பாற்றவே ஹயக்ரீவ அவதாரம் நிகழ்ந்ததால் இவரே கல்விக்கு அதிபதியாக திகழ்கின்றார். மாணவர்கள் கவனத்தோடு படித்து பின்னர் அந்த பாடங்களை நன்கு நினைவிலே வைத்துக்கொள்ள வைணவ கோயிலிலே குடிகொண்டிருக்கின்ற ஹயக்ரீவரை இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஏலக்காய் மாலை அணிவித்து வணங்கி வந்தால் அவர்களுக்கு நல்லதொரு ஞானம் ஏற்படும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். அனுதினமும் சொல்ல வேண்டும். காலை மாலை 2 வேளைகளிலேயும் சொல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு குளிக்காமல் சொல்வது கூட தவறு கிடையாது. ஆகவே குழந்தை காலையிலே எழுந்து குளிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, முகம் கழுவி பல் தேய்த்து முகம் கழுவி நெற்றியிலே திருமண்ணோ அல்லது விபூதியோ இட்டுக்கொண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டு படிக்க வேண்டும். படித்தால் படிக்கின்ற அந்த பாடங்கள் நன்கு நினைவிலே பொருந்தி அவர்களுக்கு உரிய நேரத்திலே பரீட்சை காலத்திலே சரியான முறையிலே நினைவுக்கு வந்து அவற்றை எழுதி நல்ல முறையிலே பரீட்சைகளிலே வெற்றி பெறுவார்கள். இந்த ஸ்லோகத்தை சொல்லி குழந்தைகளை நன்கு பழக்கப்படுத்தி ஆன்மீக பாதையிலே இட்டு சென்றால் அவர்களுக்கு கல்வி, கலை, ஞானம் போன்றவற்றுக்கு அதிபதியாக இருக்கின்ற ஹயக்ரீவர் மிகப்பெரிய அனுகிரகத்தை செய்து வாழ்வாங்கு வாழ வைப்பார் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. ஆக ஹயக்ரீவரை பணிந்து ஞானம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.